ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடியல் வைப்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரம்ம முகூர்த்தம் டைம் பற்றி. இந்த நேரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டைம், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். ஏன்னா நம்ம பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் முழிச்சிருப்பாங்க. நம்மளை சுற்றி ஒருத்தரும் ஒரு ஒரு வேலை, ஒரு தாட்டில் இருப்பாங்க, ஒரு டென்ஷனில் இருப்பாங்க, ஒரு விதமான எனர்ஜியில் இருப்பாங்க. அப்படி நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ நம்ம எனர்ஜியும் அந்த எனர்ஜிகளால் அஃபெக்ட் ஆகும். ஆனா, ஏர்லி மார்னிங் டைம், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம முழிச்சோம்னா, நம்ம எனர்ஜி டைரக்ட்டா யுனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகும். வேற சுத்தி இருக்க வேற எந்த எனர்ஜியும் நம்ம எனர்ஜிய அஃபெக்ட் பண்ணாது. அதனால ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அ பொதுவா இந்த பிரம்ம முகூர்த்த டைம் வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்க டைம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த டைம்னு சொல்றாங்க. இது வந்து நெறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. என்னன்னா, சில பேர் வந்து 3:30 டூ 4:20 சொல்றாங்க. சில பேர் வந்து 4 டூ 6ன்னு சொல்றாங்க. சில பேர் 4:30 டூ 6ன்னு சொல்றாங்க. ஆனா, சூரிய உதயம் ஆகறதுக்கு முன்னாடி இருக்க டைம் தான் பிரம்ம முகூர்த்த டைம். அது உங்க இடத்துக்கு தகுந்த மாரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நீங்க வந்து என்ன வேணா பண்ணலாம். யோகா பண்ணுங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க, இல்ல உங்க கெரியர்க்காக ஒர்க் பண்ணுங்க, இல்ல சும்மா உட்காந்து உங்க மூச்ச கவனிக்கலாம், இல்ல உங்க தாட்ஸ கவனிக்கலாம். இந்த நேரம் வந்து உங்க வாழ்க்கையே கண்டிப்பா மாத்திடுங்க. ஏன்னா, உங்க சிந்தனையே ரொம்ப தெளிவாயிடும். ஆ நார்மலா இப்ப நீங்க 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சா கூட, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா 1 ஹவர் கிடைக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க. 365 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அந்த நேரத்த நீங்க உங்க குரோத்துக்காக யூஸ் பண்ணலாம். அது உங்க வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றத்த கொண்டு வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. பிரம்ம முகூர்த்த டைம்ல எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க. டைம பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ இழந்திருந்தாலும், அத எல்லாத்தையும் நம்மளால திரும்ப கொண்டு வர முடியும். அது காசா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஏன் ஹெல்த்தா கூட இருக்கலாம். எல்லாத்தையும் நம்மளால சரி செஞ்சுக்க முடியும். திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா, டைம மட்டும் ஒரு நாளும் நம்மளால திரும்ப எடுத்துக்கவே முடியாது. டைம் போனா போனது தான். நீங்க எவ்வளோ பணம் குடுத்தாலும் அந்த டைம திரும்ப வாங்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிரசன்ட் டைம அழகா யூஸ் பண்ணிக்கிறோமோ, எந்த அளவுக்கு யுட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ, அத பொறுத்து தான் நம்ம ஃப்யூச்சர் அமையும். இன்னைக்கு நீங்க 2 மணி நேரத்த ரீல்ஸ் பார்த்து செலவு பண்ண போறீங்களா? இல்ல அதே 2 மணி நேரத்த உங்களோட கெரியருக்காக யூஸ் பண்ண போறீங்களா? நீங்க தான் அந்த முடிவு எடுக்கணும். டிஃபரன்ஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த அதிகாலை நேரத்துல இன்னொரு அழகு என்ன தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஃபோன்ஸ் கால்ஸு, மெசேஜஸு, இந்த வீட்டு வேலைங்க, இந்த குழந்தைங்க எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு அன்இன்டரப்டட் டைம் கிடைக்கும். அந்த நேரத்துல உங்களோட மைண்ட், பாடி, கெரியர் எல்லாத்தையுமே நீங்க அலைன் பண்ணிடலாம். நான் பர்சனலா அதிகாலை அதிகாலை அந்த டைம் நான் தான் சொல்லியிருக்கேன்ல 3 டூ 6 இந்த டைம்ல தான் படிச்சேன். அது ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த தொந்தரவும் இல்லாம, நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஈஸியா செய்ய முடியும். அமைதியான என்விரான்மென்ட்ல படிக்கும்போது, நம்ம ஃபோக்கஸும் கிளியரா இருக்கும். நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட் நம்மளோட மூட் அண்ட் அட்டென்ஷன வந்து பாதிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ நீங்க ஒரு ரோட்ல போயிட்டுருக்கீங்க. அங்க ஒரு மாம்பழ பழக்கடைக்காரர் வந்து மாம்பழம்னு வித்துட்டு இருக்காரு. உங்களுக்கு மாம்பழம் வாங்கணுன்ற எண்ணமே இல்ல அப்படின்னாலும், அவரோட எனர்ஜி அதிகமா இருக்கிற பட்சத்தில நீங்க போயிட்டு வாங்கிடுவீங்க அந்த மாம்பழத்த. ஸோ, அவரோட எனர்ஜி வந்து உங்க எனர்ஜிய அஃபெக்ட் பண்ணுது. இத தான் நான் சொல்ல வரேன். அதிகாலை டைம்ல மோஸ்ட்லி எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல உங்க எனர்ஜி வந்து வேற எந்த எனர்ஜியாலயும் பாதிக்கப்படாது. அது வந்து ஸ்ட்ரெய்ட்டா யுனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகும். அதனால தான் வந்து பிரம்ம முகூர்த்த டைம வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். நம்முடைய நாள எப்படி ஆரம்பிக்கிறோன்றது வந்து ரொம்ப முக்கியம். காலையில எழுந்த உடனே ஃபோன பார்த்துட்டு, நேரத்த வேஸ்ட் பண்ணாம, உங்களோட டைம மெடிடேஷன், யோகா, எக்சர்சைஸ், ரீடிங், கெரியர் லேர்னிங் எது தேவையோ அத செய்யுங்க. கண்டிப்பா
உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.